ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பினாச் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்தாவில் கீரை ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நானுமே இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி வருமோ தெரியாது அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதில் கீரை இருக்குங்கிறதே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ஸ்பினாச் பாஸ்தா பண்ணுறதுக்கு நம்ம எந்த வகையான கீரை வெரைட்டி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற கீரை வெரைட்டி நான் எடுத்திருக்கேன். அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஆயிலில் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. அது கூடவே பச்சை மிளகாவும் நான் ஒரு 3 பூண்டு போல் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரத்துக்காண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதை ஒரு சைடு வச்சுட்டு நம்ம பாஸ்தா வேக வைக்கணும் இல்லையா. நான் பாஸ்தா 2 கப் தண்ணியில் வேக வச்சுருக்கேன். அது கூடவே நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பாஸ்தா வெந்தால் போதும். அப்புறமா நம்ம ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது கூடவே அதுக்கப்புறமா பட்டரில் நான் காய்கறி டாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பாஸ்தா பண்ணுற மாதிரி தான். கேரட்டும் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். அதை நல்லா பட்டரில் டாஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் அப்புறம் அரைச்சி வச்ச விழுதை நல்லா கீரை பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா மைதா ஒரு 1.25 ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நான் அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும். நல்லா கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. அதோட பச்சை வாசனை அந்த பால் நம்ம ஊற்றினோடனே அதோட கீரையோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இதில் நீங்கள் கீரை போட்டிருக்கீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அதில் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பாஸ்தாக்குன்னு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூடவே ஆரிகானோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மேக்ரோனி மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மேகி மசாலா தான் இருக்குது. அதனால் நான் மேகி மசாலா இந்த டைம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். அது ஆட் பண்ணி விட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் மிளகாத்தூளும் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் சீஸ் லாஸ்ட்டாக நீங்கள் சீஸ் ஆட் பண்ணலன்னா அந்த பாஸ்தாவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகாது. சீஸ் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வேக வச்ச பாஸ்தாவும் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே நம்ம பாஸ்தா தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து அப்படியே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஆட் பண்ணி விட்டோன்னே நல்லா அந்த கட்டி ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது சீக்கிரமாக கட்டி ஆகிடும். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி போதுமோ அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். ஸ்பினாச் பாஸ்தா எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் கீரை ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் தான் தெரியுமே தவிர மற்றபடி தெரியவே தெரியாது. பாஸ்தா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ ரெசிபி முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.